சிம்ம ராசி நபர்களுக்கு சனியின் அடுத்த கட்ட நகர்வுக்கு உண்டான பலன்கள். சிம்ம ராசியை பொறுத்தவரை தற்சமயம் சனி சதய நட்சத்திரத்தில் இருக்கிறது. இது வரக்கூடிய இந்த 2024லேயே கொஞ்சம் நகர்வு, அதாவது சதயத்தை விட்டு இதற்கு மேற்பட்டு பூரட்டாதி நட்சத்திரத்தில் நகரப்போகுது. அப்போ பூரட்டாதி நட்சத்திரம் கிட்டத்தட்ட கும்பராசியின் இறுதி நட்சத்திரம். அதே சமயம் மீனராசியின் முதல் நட்சத்திரம். அப்போ 8ஆம் இடத்தை நோக்கி சனியின் நகர்வு இருக்க போகிறது. புரியுதுங்களா? 8ஆம் இடத்தை நோக்கி சனியின் நகர்வு இருக்க போகிறது. அப்போ அஷ்டம சனியின் தாக்கம் அப்படி என்பது எந்த அளவுக்கு வரப்போகுது என்பதை பற்றி தான் பேச போகிறோம். அதே சமயம் ஒரு சில விஷயத்துல நல்ல குடுப்பனைகளும் கிடைக்க போகிறது, அதையும் பேச போகிறோம். ஆக சிம்ம ராசி நபர்களை பொறுத்தவரை சனியினால இருந்து வந்த தொல்லைகள், இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு பயம், ஒரு குழப்பம், ஒரு முடிவெடுக்க முடியாத தன்மை, இந்த மாதிரி தன்மையிலேருந்து சிம்மராசி நபர்கள் கொஞ்சம் தெளிவடைய போறீங்க. என்னதான் இருந்தாலும் குருவின் நட்சத்திரம், இருப்பினும் அந்த குரு உங்கள் ராசிக்கு 5 மற்றும் 8 கூடிய கிரகம். அப்போ இந்த சனி நகரக்கூடிய நேரம் பார்த்து குரு இந்த காலகட்டத்தில் 10ஆம் இடத்தில், அதாவது சனியின் நகர்வுங்கிறது பூரட்டாதி நட்சத்திரம். அப்போ அந்த நட்சத்திரத்தில் நகரும் பொழுது அந்த நட்சத்திரத்தின் அதிபதியான குரு சிம்ம ராசி நபர்களை பொறுத்தவரை 10ஆம் இடத்திற்கு நகரப்போகுது. அப்போ சனியினால குருவை பேஸ் பண்ணி உங்களுக்கு மாற்றங்கள், பிளஸ் ஆர் மைனஸ் மாற்றங்கள் உருவாக போகிறது மெல்ல மெல்ல அப்படிங்கிறத இங்கே எடுத்துக்கலாம். ஸோ முதன்மையாக சூரியனுடைய ராசியான சிம்மத்திற்கு சனி எகெயின்ஸான கிரகம். அதே போல சூரியனுக்கு நட்பு கிரகமான குருவின் சாரத்தில் வரப்போகுது சனி. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு சில விஷயங்கள்ல கொஞ்சம் கட்டுக்கோப்பான ஒரு நிலைமையில தான் உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்தாலும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள தான் உங்களுக்கான பிரச்சனைகள் இருக்கும் என்பது ஊர்ஜிதம். சுய ஜாதக அமைப்பு ரொம்ப மோசமா இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு தான் கொஞ்சம் சிரமங்கள் அதிகமாக இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். அப்போ சனியினால கெடு விஷயங்கள்லாம் ஒரு மேக்சிமம் அதிக அளவுக்கு உங்களுக்கு தொந்தரவு தராது, இதுக்கு மேற்பட்டு அப்படிங்கிறது ஃபைனல். ஆக குருவோட சாரத்தில் இருக்கிறனால என்னென்ன பலன்கள் உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பொழப்பு சம்பாதிக்கிறதுக்கான ஒரு பொழப்பு என்னங்கிறது சில விஷயங்கள்ல உங்களுக்கு பிடிபடும். குடும்ப விஷயங்கள்ல முடிவெடுக்க முடியாத தன்மையில இருந்தீங்கன்னா முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு வருவீங்க. அதனை அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, ஏதேனும் ஒரு வில்லங்கங்கள் கைவசம் போயிட்டு இருக்குது, ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது, இதை சரி கட்ட முடியல அப்படின்னா அந்த பிரச்சனைகள் சரி கட்டக்கூடிய அமைப்பில் வரும். அதுக்கடுத்து சம்பள வேலையில் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஒரு சம்பள வேலைக்கு ஒரு 4 காசு பார்க்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கு சம்பள வேலையில் என்டையராக புதுமையான ஒரு வேலைக்கு நீங்கள் போகக்கூடிய அமைப்புகள் உருவாகும். இதெல்லாம் சனியினால குருவின் சாரத்தில் இருக்கிறனால ஒரு விஷயங்கள். ஒரு சில நபர்களுக்கு ஜாதக அமைப்பு யோக அமைப்பாக இருந்துச்சுன்னா ஃபாரின்ல போய் இதற்கு மேற்பட்டு பிழைக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும். தூர இடத்தை சார்ந்து கொஞ்சம் இங்கே இருக்கிறது சரியில்லை அப்படிங்கிற அமைப்பெல்லாம் தாண்டி பூர்வீகம்லாம் ஒன்றும் அந்த அளவுக்கு அவுட் ஆகி போச்சு, பூர்வீகத்தில் ஒன்றும் கை கொடுக்குற மாதிரி இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் உங்களுக்குள்ளேயே மனசுக்குள்ளே கொஞ்சம் தூர இடத்துல போய் பிழைக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும் சிம்மராசி நபர்களுக்கு. அதற்கு அடுத்த அமைப்பாக குடும்ப பிரச்சனைகள், நிச்சயமாக இந்த கணவன் மனைவி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அண்டர்ஸ்டாண்டிங் குறைபட்டு போயிருக்கும் கடந்து போன காலகட்டத்தில். நீங்கள் எவ்வளவுதான் பாடுபட்டாலும் அதற்கேற்ற மாதிரியான ஒரு ஒத்துழைப்பு அங்கேருந்து உங்களுக்கு கிடைச்சிருக்காது. இதுதான் உண்மை. ஒத்துழைப்பு வேண்டா வெறுப்பாக வித்தியாசமான முறையில் போயிருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கஷ்ட காலங்களை நீங்கள் கடந்து போன காலகட்டத்தில் சந்திச்சிங்க. ஒரு சில நபர்கள் பண டைட்டுக்காக தெரியாத விஷயத்த இல்லை செய்யாத விஷயத்த கூட நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்க. அந்த மாதிரியான நிலைமையெல்லாம் இந்த சனி பூரட்டாதி நட்சத்திரத்தில் போகக்கூடிய காலகட்டத்தில் இருக்காது. ஸோ இது எப்போல இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த 2024 கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதம் முதல் வாரத்தில் இருந்து ஆரம்பிக்குது இந்த சனியின் அடுத்த கட்ட நகர்வு, அதாவது சதயத்தை விட்டு பூரட்டாதிக்கு போகிறது. இதனால கிட்டத்தட்ட அடுத்த 2025 ஒரு வருடத்திற்கு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த 365 நாள், அடுத்த வருடம் ஏப்ரல், அதற்கு முன்னதாக மார்ச், இந்த காலகட்டம் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த சனியினால பார்வை விஷயங்கள் எப்படி, சனி 7 விட்டு விலகி 8 நெருங்கி போகக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அப்போது இந்த சனி இதுக்கு மேற்பட்டு உங்களுடைய பிள்ளைகளை மையப்படுத்தி சில விஷயத்தை செய்யும். பிள்ளைகளோட விஷயத்தில் ஒன்று அவங்களுக்கு டிப்ரெஷன், இல்லைனா உங்களுக்கு டிப்ரெஷன், ஏதாச்சும் ஒரு கான்ட்ரவர்சி உங்களுக்கு உருவாகும்.
சனியோட விஷயங்கள் குருவின் சாரத்தில் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, உங்களுடைய வாரிசு, குறிப்பாக ஆண் குழந்தைகள் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். ஸோ உங்களோட பிள்ளைகளை மையப்படுத்தி ஒன்று அவங்களுக்கு ஒரு டிப்ரெஷன் ஏதோ அவங்களோட லைஃப்பில், இல்லைனாக்கா அவங்களுடைய லைஃப்பில் வந்து இது நடக்கக்கூடிய சம்பவத்தை வைத்து உங்களுக்கு ஒரு டிப்ரெஷன். இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த சனி, ஏன்னா சனிங்கிற ஒரு கிரகம் வந்து ஒரு எதையும் சுருக்கக்கூடிய கிரகம். அப்போ அந்த சுருக்கக்கூடிய கிரகம் அவங்களுடைய வளர்ச்சிகளையும் சுருக்குவார் என்று அர்த்தம். ஏன்னா குரு வந்து உங்களுக்கு வந்து 5 மற்றும் 8. அப்போது அவங்களுடைய சொத்து சுகம், அவங்களுடைய கல்வி அமைப்புகள், அவங்களுடைய வளர்ச்சி, அவங்களுடைய சுகம், அவங்களுடைய ஜாலியான ஒரு போக்கு, அவங்களுக்கான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இறுக்கமற்ற, அதாவது ஒரு மகிழ்ச்சியான ஒரு மனநிலைமைக்கு பதிலாக ஒரு அழுத்தமான மனநிலைமைக்கு கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சனியினால் ஏற்படக்கூடிய ஒரு விளைவுகள். இது வந்து உங்களுடைய வாரிசுகளுக்கு நிச்சயமாக நடக்கும். அதனை மையப்படுத்தி ஒன்று அவங்களுக்கு கஷ்டம் இருந்தால் கூட சில பேர் உதறி தள்ளிட்டு போவாங்க. ஆனால் அந்த கஷ்டம் அவங்கள சார்ந்தவங்கள பாதிக்கிற மாதிரி இருக்கும். அந்த பாதிப்புங்கிறது சிம்மராசி ஆகிய உங்களுக்கு வரும். இது வந்து வாரிசுகள் சின்ன வயசுலேருந்து கிட்டத்தட்ட எந்த வயசாக இருந்தாலும் அது பொருந்தும். ஸோ உங்களோட வாரிசுகளை மையப்படுத்தி சில டிப்ரெஷன்கள் உருவாகும். அதற்கு அடுத்த அமைப்பாக அவருடைய பார்வை விஷயங்கள் 2ஆம் இடத்திற்கு அவருடைய ஓரப்பார்வை வரும். அப்போ என்ன நடக்குனாக்கா, இந்த தனஸ்தானம் ஒரு மனிதனுடைய நிதி நிலைமையை, சேவிங்ஸு, பணத்தை வந்து ஓரளவுக்கு சம்பாதிக்கிற பணமோ இல்லை தொழில் பண்ணக்கூடிய பணமோ எப்படியாக இருந்தாலும் அந்த பணம் புழங்கக்கூடிய அமைப்பு 2ஆம் இடத்தை சார்ந்த விஷயங்களாக இருக்கும். சிம்மராசி நபர்கள் பலருக்கும் கடன் பிரச்சனைகள் கடந்து போன ஒரு 5-6 வருடங்களாக மெல்ல மெல்ல அதிகரித்து கொண்டே வந்தது. இப்போதும் வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த கடன் பிரச்சனைகள் தீர்ந்தபாடு இல்லை. அப்படிங்கும் பொழுது இதுவரைக்கும் அந்த கடன் பிரச்சனை தீர்ந்தபாடு இல்லை என்றாலும், அந்த கடனை அடைக்கிறதுக்கு ஒன்று வாங்கி ஒன்று, இதை வச்சு அது, அதை வச்சு இது, இப்படிங்கிற மாதிரி ஒரு ரொட்டேஷனில் ஓட்டிட்டு இருந்தீங்க. ஆனால் காரணம் வந்து சனி வந்து 2ஆம் இடத்தை இது வரைக்கும் கெடுக்கல. உங்களுக்கு கண்டக சனியாக இருந்துச்சு, 6ஆம் இடத்தோட பகை சனியாக இருந்துச்சு. இந்த அமைப்புகள் மூலியமாக அந்த பிரச்சனை வந்துச்சு, சமாளிச்சுட்டு ஓடிங்க. ஆனால் இந்த சனியின் ஓரப்பார்வை கிட்டத்தட்ட தனஸ்தானத்தில் விழுவதுனால அந்த இப்போதைக்கு இருக்கக்கூடிய கடனோ இல்லை பின்னாலே வரக்கூடிய கடனோ, அந்த கடனை தீர்ப்பதற்கு பண வருவாய் சேமிப்புங்கிறது கொஞ்சம் டவுன் ஆகும். இது பார்வையின் மூலியமாக. அதனால தான் ஏற்கனவே ஒரு முன்னோட்ட வீடியோவில் பேசியிருப்பேன். சிம்ம ராசி நபர்கள் அஷ்டமச்சனியின் தாக்கத்தை ஒரு 10% நீங்கள் சந்திப்பதாக உணர்வதாக அமையும் இந்த சனியின் அடுத்த கட்ட நகர்வு அப்படி என்பது. ஸோ அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடன் விஷயங்கள் இதற்கு மேற்பட்டு நெருக்கும். இது வரைக்கும் தள்ளி இருந்தது, இதுக்கு மறுபடியும் நெருக்கும். அதையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். இதில் வந்து இருக்கிற பணத்தை கொண்டு போய் யார்ட்டாச்சும் விட்டுட்டு ஏமாந்து போகிறது, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா தெரியாத விஷயத்தில் மூக்க நுழைச்சி பணத்தை கொண்டு போய் அதில் உள்ளே போட்டு அதுலேருந்து நீங்கள் வெளில வர முடியாமல் தவிக்கிறது, ஜாதகத்தில் இல்லாத விஷயத்தை நீங்கள் செயல்படுத்தி மாட்டிக்கிறது, ஒரு சில அமைப்புகள் வாகனம் வாங்குறது, தொழிலை மாற்றுவது, அடுத்து வீடு கட்டுவது, இந்த மாதிரி ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா ஓகே. இல்லாத ஒரு டைமிங்கில் போய் சில பேர் திருமணத்துக்காக நிறையா செலவு செய்வீங்க. இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பண்ணி போய் அந்த பணத்தை லாக் ஆகாமல் இருந்தீங்கன்னா இந்த சனியின் அடுத்த கட்ட நகரம் சமாளிக்கலாம். ஃபைனலாக சொல்லி வைக்கிறது என்னன்னாக்கா, இந்த சனியின் அடுத்த கட்ட நகரம் மூலியமாக சிம்ம ராசி நபர்களை பொறுத்தவரை சில விஷயங்களில் உறவுகள் விஷயத்தில் உங்களுக்கு திரும்பவும் சில பஞ்சாயத்துகள் உருவாகும். உறவுகள் புரியுதுங்களா? இல்லைன்னு சொல்ல போனாக்கா உங்களோட நெருங்கிய உறவுகளில் சில பஞ்சாயத்துகள் உருவாகும். அந்த பஞ்சாயத்துகளை நீங்கள் சமாளிக்க முடியாது. சில சிக்கல்களை சின்ன சின்ன விஷயமாக எதெல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்சால் ஆரம்பத்திலே சரி கட்டுங்க. கொஞ்சம் வளர விட்டிங்கன்னா அந்த பஞ்சாயத்துகளை பின்னாளில் சமாளிக்க முடியாது. சிம்மராசி நபர்களை பொறுத்தவரை இதுதான் மெயினாக சொல்லி வைக்கிறது இந்த சனியின் அடுத்த கட்ட நகரம் மூலியமாக.